உடனடியாக அறுவடை முடிக்க வேண்டும். புறப்படு. எங்க யாருக்குறாங்க? யாரும் கிடையாது. யாருமே நம்ம நாட்டில் அவசரப்பட்டு அந்த கொலை பண்ணி போட்டேன். ஆமையா நம்மளும் இருந்தாலும் நம்மளையும் கொலைஞ்சு சொல்லி நம்ம ஊர்ல ஒரு ஆள் கூட கிடையாது. மொத்தம் அனைவருமே நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். இவருக்கு ஏற்பட்ட நிலைமை நாளை நமக்கும் ஏற்படலாம் என்ற காரணத்தால் அனைவருமே நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். கிழக்கு எதிர்த்து பேசினார்கள். எதிர்த்தவர்கள் உயிரோடு இருந்தால் என்றாக இருந்தாலும் நமக்கு இடையூறாக இருப்பார்கள் என்ற காரணத்தால் அவனை கொலை செய்து விட்டேன். ஆமாண்டா, தெரியாமல் தவறு செய்து விட்டேன். தற்போது அறுவடை முடிக்க என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. எனக்கு தகுந்த நேரத்திலே தகுந்த ஆலோசனை உரைத்து எனக்கு வழிகாட்டியாக இருப்பவன் நீ. ஆமா, இப்ப இந்த நேரத்தில் நீ தான் ஒரு சரியான யோசனை சொல்லணும். நான் இருக்க சொல்ல நீ ஏன் பயப்படுற? அதான பின்ன இவ்வளவு வேலை செஞ்ச தற்போது என்ன செய்ய வேண்டும், என்ன வழி இருக்கின்றது? இப்ப அம்மா என்னுடைய மனைவியை மருதியை நான் திருமணம் செய்து வந்தது என்ன? எப்படி எப்படி செய்ததோ காதல் திருமணம். ஆசைப்பட்ட ஒரு காரணத்திற்காக திருமணம் செய்த அண்ணல் முதல் இன்னல் வரைக்கும் ஒரு குண்டு மணி தங்க ஒரு பைசா வரதட்சணை கிடையாது. கட்டிய சேலையோடு அழைத்து வந்து இன்றைய தினத்தில் அவளை மகாராணியாக வாய் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆகி எத்தனை ஆண்டு உருண்டோடி கிடையாது. இப்ப போறாங்க அங்க என்னுடைய மகனார் வீட்டுக்கா என்னுடைய மனைவி செல்ல வேண்டும். ஆமா, அப்படி சென்று என்ன செய்ய வேண்டும்? அங்க போனா பெற்றவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பிறந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா கல்லா இருந்தா கூட மத்த கரைஞ்சிடும். ஆமா, மனவரின்னு எப்படியும் ரொம்ப நாள் பொறுத்து வச்சாரு வருது. அங்க இருந்து ஒரு 1000 பேர் ஆளுக்கு சொல்ல 1000 வேலையாட்களை அழைத்து வர வேண்டும். சபா சரியான யோசனை உரைத்திருக்கின்றார். நம்முடைய நாட்டிலே குடிமக்கள் கிடையாது. என்னுடைய மாமனார் நாட்டுக்கு ஆட்களை அழைத்து வர வேண்டும் என்ற மனைவி அனுப்பினால் ஆட்கள் வந்து அறுவடை முடித்து விடுவார்கள். சரியான யோசனை. தற்போது என்னுடைய மனைவி அழைத்து அனுப்புகின்ற ஒரு நம்முடைய நாட்டிலே என்னையும் அறியாமல் அவசரப்பட்டு ஒரு தவறை செய்து விட்டேன். என்ன தெரியுமா? நம்முடைய நாட்டின் குடிமக்களிலே ஒருவனை நான் கொலை செய்து விட்டேன். மருதேவி என்றும் எதிர்த்து பேசாதவர்கள் இன்றைய தினத்தை எதிர்த்து பேசினார்கள். கோபம் அடைந்தேன், கொலை செய்து விட்டேன். அதனால் இந்த நிலைமை நாளை நமக்கும் ஏற்படலாம் என்று நாட்டு மக்கள் அனைவருமே நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். தற்போது நம்முடைய நாட்டிலே அறுவடை செய்வதற்கு ஆட்கள் கிடையாது. தற்போது நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன்னுடைய தாய் வீடு செல்ல வேண்டும். உன்னுடைய தாய் வீடு சென்று உன்னுடைய தந்தை இடத்திலே நிலைமையை எடுத்துரைத்து 1000 ஆட்களை அழைத்து வந்து அறுவடை முடிக்க வேண்டும். புறப்படு. நமக்கு திருமணம் நடந்து எத்தனை ஆண்டு ஆகிறது? இதுவரை தாய் வீட்டுக்கு சென்று வா என்று ஒரு விரை கிடையாது. திடீரென்று தாய் வீட்டுக்கு சென்று வா என்று இருக்கின்றது. இது என்ன நியாயம்? மருதேவி, இது நாள் வரைக்கும் நமக்கு ஒரு உதவி என்பது யாருக்கும் தேவைப்பட்டது கிடையாது. தற்போது உன்னுடைய தந்தை உதவி செய்தால் மட்டுமே அறுவடை முடிக்க முடியும். ஆகையால் புறப்பட உன்னுடைய தாய் வீடு ஆட்களை அழைத்து அறுவடை முடிக்க வேண்டும். நீங்கள் எத்தனை முறை விளைத்தாலும் தங்களை தலைமொழி விட்டு விட்டு இங்கிருந்து தாய் வீட்டுக்கு இறுதியாக கேட்கின்றேன். இது நான் வரைக்கும் என்னுடைய வார்த்தை எதிர்த்து பேசாத இன்றைய தினம் எதிர்த்து பேசுகின்றாய். சென்று ஆட்கள் ஆத்திர முடியுமா? முடியாதா?
தாயுள் பியரை தினப்பாடும் புயலல்லவா என் பாடல் நீ தந்த புயலல்லவா என்னை யாரும் அருள் பியரை தினப்பாடும் புயலல்லவா என் பாடல் நீ தந்த புயலல்லவா என்னை யாரும் என்னுடைய வார்த்தைக்கு இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்து உரைக்காதவள் இன்று எதிர்த்து பேசுகின்றாய். அப்படி எனக்கு தேவை ஆட்களை அழைத்து வரவில்லை என்றால் இதே இடத்தில் உன்னுடைய உடலை விட்டு உயிரை பிரித்து விடுவேன். இந்த பாவி நீங்கள் அடிக்க வேண்டாம், முதுக்க வேண்டாம். இப்போதே தாய் வீட்டுக்கு நான் சென்று வருகிறேன். சென்று நமக்கு தேவையான வேலையாட்கள் 1000 வேலையாட்கள் 1000 நிலங்களை அறுவடை செய்ய வேண்டும். அதற்கு தேவையான ஆட்களை அழைத்து வர வேண்டும். கோபப்படாத அவசரம் மட்டும் அடிக்கிற பத்தி அவனை போன சொல்றாங்க. அதுல மறைக்கிறாடா அப்படித்தான் கிடப்பாங்க. இது பண்ணிட்டேமா அப்படியே அடிச்சு அடியா அருவப்பட்ட காயமும் ஒரு ஐயா சரி இது மனசுல கொரோனா அடிக்காத. நான் வீட்டு வேலை கெட்டு போகுது அம்மா. 1 ஏக்கராவா 2 ஏக்கராவா 10 வேலி அப்படியே நிக்குது. போய் ஒரு 1000 ஆள் என்ன அம்மா உன்னை என்ன கேக்குறாரு வேற என்ன கேட்டாரா என்ன எதுவும் இல்ல இல்ல போய் மர ஒரு 10 ஆள் இட்டா நான் இப்போதே சென்று வரேன். பச்சா நீ சென்று ஆட்களை அழைத்து வருகின்ற வரைக்கும் நீ எப்பொழுது வருவாய் வருவாய் என்று வடிவேல் மீது வைத்து உனக்காக காத்திருப்பேன். 1000 பேர் வரணும். 1000 பேருக்கு உண்டான சமையல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன்.